நேரம் 12:45. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஜொனாய்டம் ஹாரிஸ். வாசிப்பவர் இஸ்மாயில் பி மாரிஃப். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டின் நிதியமைச்சர் என்ற வகையில் பிரதமர் இன்று 2021 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கிறார். கொரோனா நெருக்கடிக்கு மத்தியிலும் அரசாங்கம் சிறந்த முறையில் பொருளாதாரத்தை முகாமை செய்து வருவதாக அரச ஈட்டு மற்றும் முதலீட்டு வங்கியின் தலைவர் கூறுகிறார். மக்களை அடிப்படையாக கொண்ட உற்பத்தி துறைக்கு தலைமைத்துவம் வழங்கும் பொருளாதாரத்தை எடுத்து எம்புவதாக இன்றைய வரவு செலவு திட்டம் அமைந்திருக்கும் என்று கருத்து. தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பிரதேசங்களில் வசிக்கும் மக்கள் தொடர்ந்தும் சுகாதார வழிகாட்டல்களை கடைபிடித்து COVID-19 வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த துணை புரியுமாறு போலீசார் வேண்டுகோள். கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலைய விரிவாக்கல் செயல் திட்டத்தின் 2ஆம் கட்டம் நாளை ஆரம்பம். சர்ச்சைக்குரிய டிக்ரே மாநில தலைவர் மீது எத்தியோப்பிய யுத்த விமானங்கள் கொண்டு தாக்குதல். விரிவான செய்திகள். 2021 நிதி ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தை நிதியமைச்சர் என்ற வகையில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளார். சர்வதேச ராஜதந்திரிகள் மற்றும் நிதியமைச்சின் முக்கிய அதிகாரிகளுக்கு உத்தியோகபூர்வ அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதுடன் பூரண சுகாதார வழிமுறைகளை பின்பற்றுவதற்கான கடப்பாடு குறித்து சகல தரப்பினருக்கும் அறிவிக்கப்பட்டிருப்பதாக பாராளுமன்ற செயலாளர் நாயகம் தம்மிக்க தசாநாயக்க தெரிவித்தார். பிற்பகல் 1:40 ஆரம்பிக்கப்பட உள்ள பாராளுமன்ற அமர்வில் இடம்பெறவுள்ள அரச செலவீனங்களுக்கான நிதியை இலங்கைக்குள் அல்லது வெளிநாடுகளில் கடனாக பெற்றுக்கொள்வதற்கான நிதி ஒதுக்கீட்டு சட்டமூலத்தினை 2ஆம் வாசிப்புக்காக நிதியமைச்சர் என்ற வகையில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச சமர்ப்பிக்க உள்ளார். கடந்த அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி 2021 ஆண்டிற்கான நிதி ஒதுக்கீட்டு சட்டமூலம் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டதன் பின்னர் அக்டோபர் 20ஆம் தேதி பிரதமர் மஹிந்த ராஜபக்ச பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தார். இந்த நிலையில் 2021 வரவு செலவு திட்ட உரையை இன்று பிரதமர் மஹிந்த ராஜபக்ச நிகழ்த்தவுள்ளார். அடுத்த ஆண்டுக்கான அரச செலவினங்களுக்கு 2678 பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்தல் மற்றும் 2900 பில்லியன் ரூபாய் கடன் பெறல் ஆகிய இரு விடயதானங்களுக்கான நிதி ஒதுக்கீடு சட்டமூலம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இன்று இந்த வரவு செலவு திட்டத்தில் உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்திக்கென முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது. 2ஆம் வாசிப்பு மீதான விவாதங்கள் நாளைய தினம் ஆரம்பித்து 21ஆம் தேதி வரை இடம்பெற இருக்கிறது. அத்துடன் 2ஆம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு 21ஆம் தேதி பிற்பகல் 5 மணிக்கு இடம்பெற உள்ளது. இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் 2021 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் பிற்பகல் 1:40 பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுகிறது. இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் மாண்புமிகு பிரதம மந்திரி மஹிந்த ராஜபக்ச நிதியமைச்சர் என்ற வகையில் வரவு செலவு திட்டத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கிறார். இதன் நேரடி ஒலிபரப்பினை இன்று பிற்பகல் 1:40 இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன தமிழ் சேவை, தென்றல் FM, யாழ் FM, புரை FM ஆகிய அலைவரிசைகளில் நேர்கள் கேட்கலாம். சர்வதேச நாணய நிதியம் உலக பொருளாதாரம் 4% குறைவடைவதாகவும் 1% வளர்ச்சியை எதிர்பார்ப்பதாகவும் சுட்டிக்காட்டியிருப்பதாக அரச ஈட்டு மற்றும் முதலீட்டு வங்கியின் தலைவர் கலாநிதி உதயஸ்ரீ காரியவசம் தெரிவித்துள்ளார். இன்று இலங்கை வானொலியில் இடம்பெற்ற சுபாரதி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் கருத்து வெளியிட்டார். இந்த ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச ஆட்சிக்கு வந்த பின்னர் வழங்கிய வரிச்சலுகை தொழில் முயற்சியாளர்களுக்கு பெரும் உதவியாக அமைந்தது. இதன் மூலம் எதிர்பார்க்கப்பட்ட இலக்குகளுக்கு COVID-19 தொற்றால் ஓரளவு தாக்கம் ஏற்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். எதிர்பார்த்த வருமானமும் இல்லாமல் மக்கள் சேவையை உரிய முறையில் முன்னெடுத்து வெளிநாட்டு நிதி கையிருப்பை சிறந்த மட்டத்தில் பேண அரசாங்கத்தால் முடிந்துள்ளது. 11.1% ஏற்றுமதி வருமானம் குறைந்துள்ள போதிலும் 13.7% இறக்குமதி செலவினத்தை கட்டுப்படுத்த அரசாங்கத்தால் முடிந்திருக்கிறது. சுமார் 38,500 பேர் வெளிநாட்டு தொழில் வாய்ப்புகளை இழந்துள்ளார்கள். எனினும் வெளிநாடுகளில் இருந்து பணியாளர்கள் வழங்கிய அந்நிய செலாவணி 2.4% அதிகரித்துள்ளது. நாட்டின் எரிபொருள் பாவனை குறைந்துள்ளமை மற்றும் 13.7% வாகன இறக்குமதி குறைக்கப்பட்டமையானது பொருளாதார முகாமைத்துவத்திற்கு முக்கியமான விடயங்களாகும் என்று கலாநிதி காரியவசம் சுட்டிக்காட்டினார். நாட்டு மக்களின் 80% பணிபுரிகிறார்கள்.
67% முறைசாரா தொழில்துறைகளில் ஈடுபடுகின்றனர். சிறு தொழில் முயற்சியாளர்களுக்கான மூலதன தேவையை பூர்த்தி செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளமை முக்கிய விடயம். கடன் வட்டி வீதம் 8% வரை குறைந்துள்ளமை மற்றும் வைப்பு பணத்துக்கான வட்டி வீதம் 4 முதல் 5% வரை காணப்படுகின்றமை என்பன பொருளாதார முன்னேற்றத்துக்குரிய அறிகுறிகளாகும் என்று அவர் குறிப்பிட்டார். கோவிட் தொற்று காரணமாக சுற்றுலாத்துறையாலும் ஆடை கைத்தொழிலாலும் கிடைக்கும் வருமானம் இல்லாமல் போயிருப்பதாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட கொழும்பு பல்கலைக்கழக பொருளியல் துறை பேராசிரியர் சுரங்கடி சில்வா தெரிவித்தார். உள்நாட்டு விவசாயத்துறையை முன்னேற்றுவதற்கு அரசாங்கம் தற்போது மேற்கொள்ளும் முயற்சி பாராட்டத்தக்கது. மக்களை அடிப்படையாக கொண்ட உற்பத்திகளுக்கு தலைமைத்துவம் வழங்கும் பொருளாதாரத்தை மக்கள் எதிர்பார்க்கின்றனர். இன்று முன்வைக்கப்படும் வரவு செலவு திட்டம் இதனை நிறைவேற்றும் விதத்தில் அமைந்திருக்கும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். நாட்டில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பிரதேசங்களில் வசிக்கும் மக்கள் தொடர்ந்தும் சுகாதார வழிகாட்டல்களை கடைபிடித்து COVID-19 வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்கு துணை புரியுமாறு போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன வேண்டுகோள் விடுத்துள்ளார். கடந்த 24 மணித்தியாலங்களில் தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறிய 27 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். அக்டோபர் 30 முதல் இதுவரை தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறிய 290 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். COVID-19 தொற்றுக்குள்ளாகி கூடுதலான நோயாளர்கள் உயிரிழப்பதாக இணையதளங்களில் போலி பிரச்சாரங்களை மேற்கொள்வது தொடர்பில் குற்ற புலனாய்வு திணைக்களம் விசாரணை நடத்தி 2 பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியுள்ளது. கடுகொன்னாவ மற்றும் கண்டி ஹந்தானே பிரதேசத்தில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலிய நாடுகளில் இருந்து இந்த போலி தகவல்கள் பகிரப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இவ்வாறான போலி பிரச்சாரங்களை சமூக ஊடகங்களில் பகிர்வதை தவிர்த்துக் கொள்ளுமாறு போலீஸ் ஊடக பேச்சாளர் கேட்டுள்ளார். இதேவேளை நாடு மீண்டும் திறக்கப்பட்டதை தொடர்ந்து வீதிகளில் விபத்து அதிகரித்திருப்பதை காண முடிவதாக அவர் சுட்டிக்காட்டினார். இவ்வாறான விபத்துக்களை தவிர்த்துக் கொள்வது தொடர்பில் சாரதிகளும் பாதசாரிகளும் கவனம் செலுத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் மஹிந்த ராஜபக்ச இன மத மொழி கடந்து அனைத்து மக்களையும் அரவணைத்து மக்கள் பணியாற்றும் மகத்தான தலைவர் என்று வடமாகாண ஆளுநர் கௌரவ திருமதி PSM சார்ல்ஸ் தெரிவித்துள்ளார். மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று நாட்டு மக்களின் நலனுக்காக தன்னை அர்ப்பணித்து வரும் தன்னிகரில்லா தலைவராக பிரதமர் மஹிந்த ராஜபக்ச விளங்குகிறார் என்றும் வடமாகாண ஆளுநர் குறிப்பிட்டார். பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் பிறந்த நாளை முன்னிட்டு இன்று காலை இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன தமிழ் சேவையில் ஒலிபரப்பான விடியும் வேளை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வடமாகாண ஆளுநர் கருத்து தெரிவித்தார். நாட்டில் புரையோடி போயிருந்த யுத்தத்தை முடிவுறுத்தி வடக்கு கிழக்கு மாகாணங்களிலும் நாட்டின் ஏனைய பகுதிகளிலும் ஒரே சமமான அபிவிருத்தியை முன்னெடுத்தார். யுத்தம் முடிவுற்றதன் பின்னர் நாட்டில் பெரும்பான்மை சிறுபான்மை பேதத்தை இல்லாமல் செய்து சிங்கள மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் சம அந்தஸ்தை வழங்கியதல்லாமல் சர்வதேச அரங்கிலும் தமிழிலும் சிங்களத்திலும் உரை நிகழ்த்தும் ஒரே ஒரு உன்னத தலைவராக பிரதமர் மஹிந்த ராஜபக்ச விளங்குகிறார் என்றும் வடமாகாண ஆளுநர் திருமதி சார்ல்ஸ் தெரிவித்தார். உலகம் பூராகவும் காணப்படும் தற்போதைய கொரோனா தொற்றுக்கு மத்தியில் இலங்கையின் எதிர்கால பொருளாதார வழிமுறைகள் குறித்து விரிவாகவும் சர்வதேச மட்டத்திலும் கருத்தாடல் இடம்பெற வேண்டும் என்று அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். அமைச்சர் எழுதிய நல்லாட்சி அரசாங்கத்தில் பொருளாதார பலவீனம் என்ற தலைப்பிலான நூலை வெளியிட்டு வைக்கின்ற நிகழ்வில் அவர் இந்த கருத்தை வெளியிட்டார். இது அமைச்சரின் 50வது நூல். நல்லாட்சி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் பொருளாதாரம் வீழ்ச்சி கண்ட விதம் குறித்து இந்த நூலில் விவரிக்கப்பட்டுள்ளது. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. 2019 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்களின்படி பல்கலைக்கழக நுழைவு மற்றும் வெட்டுப்புள்ளி தொடர்பில் சிக்கல் உள்ள மாணவர்கள் இந்த மாதம் 23ஆம் தேதிக்கு முன்னர் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவில் முறையிடுமாறு கேட்கப்பட்டுள்ளார்கள். ஆணைக்குழுவை 0112695301 அல்லது 0112695302 அல்லது 0112675854 அல்லது 0112692357 என்ற தொலைபேசி இலக்கங்கள் வாயிலாகவும்
appeals@ugc.lk என்ற மின்னஞ்சல் ஊடாகவும் தொடர்பு கொண்டு முறைப்பாடுகளை முன்வைக்கலாம். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேபன். உங்கள் கவனத்திற்கு கொரோனா வைரஸ் பரவல் அபாய நிலை நீங்கும் வரை வீடுகளில் நிகழும் மரணத்தை பதிவு செய்வது தொடர்பில் பதிவாளர் நாயகத்தினால் புதிய முறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி குறித்த மரணம் தொடர்பில் கிராம சேவகரினால் அறிக்கை வழங்கப்படும் போது அந்த மரணம் கொரோனா தொற்றினால் ஏற்படவில்லை என உறுதிப்படுத்த வேண்டும். அத்துடன் வீட்டில் இடம்பெறும் மரணம் தொடர்பில் கிராம சேவகரின் அறிக்கை மற்றும் மருத்துவ அறிக்கைகளுக்கு மேலதிகமாக PCR பரிசோதனை அறிக்கையும் பிறப்புச் சான்றிதழையும் பதிவாளர் பெற்றுக்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. உலகச் செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் மத்திய கிழக்கிற்கான பிரதிநிதி அவி பெர்கோவிட்ஸ் இந்த வாரம் பஹ்ரைன் மற்றும் இஸ்ரேலுக்கான அமெரிக்க தூதுக்குழுவுக்கு தலைமை தாங்க உள்ளார். இவ்விரு நாடுகளுக்கும் இடையில் பொருளாதார ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது குறித்து கலந்துரையாடப்பட இருப்பதாக வெள்ளை மாளிகையின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். பஹ்ரைன், இஸ்ரேல் ஆகிய நாடுகளுக்கிடையில் முதலாவது நேரடி வர்த்தக விமான சேவையும் இன்று இடம்பெறும். மனாமா நகரில் இருந்து டெல் அவிவ் நகருக்கு இந்த விமானம் புறப்பட்டுச் செல்ல உள்ளது. டெல் அவிவ் நகரில் நடைபெறும் கூட்டத்தில் அமெரிக்க மற்றும் பஹ்ரைன் அதிகாரிகள் கலந்து கொள்வார்கள். இஸ்ரேல், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், பஹ்ரைன், சூடான் ஆகிய நாடுகளுக்கு இடையிலான உறவுகளை இலகுபடுத்தும் விடயத்தில் டிரம்ப் நிர்வாகம் துணை புரிந்து வருகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. இதேவேளையில் கடந்த சில மாதங்களாக மத்திய கிழக்கில் துருக்கி தலைமையில் முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகளை எதிர்கொள்வது தொடர்பில் அமெரிக்க நிர்வாகமும் ஐரோப்பாவும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மைக் பாம்பியோ வலியுறுத்தியுள்ளார். நகோர்னா கர்பக் பிராந்திய சர்ச்சையில் துருக்கி அசர்பைஜானுக்கு சார்பாக செயற்படுகின்றமை, லிபியா மற்றும் மத்திய தரை கடற்பகுதியில் முன்னெடுக்கப்படும் ராணுவ நடவடிக்கை போன்ற துருக்கியின் ஆத்திரமூட்டும் செயற்பாடுகள் தொடர்பில் தானும் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரானும் இணங்கியிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த செயற்பாடுகள் துருக்கி மக்களின் நலன் சார்ந்தது அல்ல என்பதை ஜனாதிபதி எர்துகானுக்கு தெளிவுபடுத்த ஐரோப்பாவும் அமெரிக்காவும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என பாம்பியோ வலியுறுத்தியுள்ளார். சர்ச்சைக்குரிய டிக்ரே மாநில தலைநகர் மீது எத்தியோப்பிய யுத்த விமானங்கள் குண்டு தாக்குதல் மேற்கொண்டிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இதில் 2 பொதுமக்கள் கொல்லப்பட்டிருப்பதாக டிக்ரே மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் பெட்ரசன் கெப்மிக்கேல் தெரிவித்துள்ளார். பிராந்திய ஆளும் கட்சிக்கு விசுவாசமான படைகளுடன் இடம்பெறும் இந்த மோதலை தவிர்க்க வெளிநாடுகளின் மத்தியஸ்தம் அவசியம் என்ற சர்வதேச நாடுகளின் அழுத்தத்தை எத்தியோப்பிய மத்திய அரசாங்கம் எதிர்த்து வருகிறது. குறிப்பிட்ட தாக்குதல் தொடர்பில் எத்தியோப்பிய அரசாங்கம் இதுவரை எந்த கருத்தையும் வெளியிடவில்லை. அபிவிருத்தி செய்திகள். கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலைய விரிவாக்கல் செயல் திட்டத்தின் 2ஆம் கட்டம் நாளை ஆரம்பமாகும். இந்த வருடம் நாட்டில் மேற்கொள்ளப்படும் பாரிய அபிவிருத்தி வேலை திட்டமாக இது கருதப்படுகிறது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச பதவியேற்று 1 வருடம் பூர்த்தியாவதை முன்னிட்டும் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் பிறந்த தினத்தையொட்டியும் இந்த 2ஆம் கட்ட செயல் திட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். வருடாந்தம் 15 மில்லியன் பயணிகளை கையாளும் அளவுக்கு விமான நிலையத்தை விரிவுபடுத்துவது திட்டத்தின் நோக்கம். தற்போது 6 பில்லியன் பயணிகளே வருடாந்தம் விமான நிலையத்தினூடாக வந்து போகின்றனர். அதேபோல் விமான நிலையத்தின் பாதுகாப்பு, வினைத்திறன், வாடிக்கையாளர் சேவை என்பனவற்றை விருத்தி செய்வதற்கும் எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. இந்த செயல் திட்டத்திற்கு ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு முகவரகமும் விமான நிலைய மற்றும் விமான சேவைகள் நிறுவனங்களும் நிதியுதவி வழங்குகின்றன. விளையாட்டுச் செய்திகள். எதிர்வரும் 26ஆம் தேதி சூரியவெவ மஹிந்த ராஜபக்ச சர்வதேச மைதானத்தில் ஆரம்பமாகும் லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் பங்கேற்கும் பல கிரிக்கெட் அணிகள் தற்போது ஹம்பாந்தோட்டைக்கு புறப்பட்டு சென்றுள்ளன. கோவிட் நெருக்கடியின் பின்னர் நாட்டின் கிரிக்கெட் விளையாட்டுத் துறையை சர்வதேச நாடுகளுக்கு எடுத்துச் செல்லும் போட்டியாக இது அமைந்துள்ளதென்று ஜப்னா ஸ்டாலியன்ஸ் அணியின் தலைவர் திசர பெரேரா தெரிவித்துள்ளார்.
24 மணித்தியாலத்துல யாராலையும் ஒரு வீட்டை கட்ட முடியாது. ஆனா 24 மணித்தியாலத்துல வீட்டு கடன் ஒண்ணு வழங்க NSBயால மட்டும்தான் முடியும். இன்னைக்கே NSBக்கு போங்க. வினைத்திறனான சேவையுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிளைகளின் ஊடாக 24 மணித்தியாலத்தில் கடன் தொகையினை பெற்றுக் கொள்ளுங்கள். NSB கேதொர உங்கள் சொந்த இல்லத்தின் கனவை நனவாக்கிடும். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். $75 மில்லியன் பெறுமதியான இலங்கை அபிவிருத்திக்கான பிணைமுறையை வழங்குவதற்காக விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு $86 மில்லியன் பெறுமதியான ஏலம் முன்வைக்கப்பட்டிருப்பதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. இந்த ஏல விற்பனை கடந்த 10ஆம் திகதி முதல் 13ஆம் திகதி வரை இடம்பெற்றது. நாளைய தினத்திற்குள் பணத்தை செலுத்தி முடிக்கக்கூடிய வகையில் $24.82 மில்லியன் ஈட்டிக் கொள்ளும் வகையில் இடம்பெற்றது. ஆயினும் வியாபார தின முடிவில் $62 மில்லியன் முதலீடு மேலதிகமாக வந்து சேர்ந்திருப்பதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். 24 மணித்தியாலத்துல யாராலையும் ஒரு வீட்டை கட்ட முடியாது. ஆனா 24 மணித்தியாலத்துல வீட்டு கடன் ஒண்ணு வழங்க NSBயால மட்டும்தான் முடியும். இன்னைக்கே NSBக்கு போங்க. வினைத்திறனான சேவையுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிளைகளின் ஊடாக 24 மணித்தியாலத்தில் கடன் தொகையினை பெற்றுக் கொள்ளுங்கள். NSB கேதொர உங்கள் சொந்த இல்லத்தின் கனவை நனவாக்கிடும். பொருளாதார செய்திகள் அனுசரணை. அண்ணா 31க்கு நீங்க மகளுக்கு தங்கம் வாங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்க இல்ல. எந்த தங்கத்துக்கு தங்கம் கொடுக்க முடிஞ்சது எந்த LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்தின. புதிய பாலியகொட மேனிங் சந்தை நிர்மாண பணிகள் நிறைவு பெற்றுள்ளன. இந்த சந்தை விரைவில் திறக்கப்பட உள்ளது. இந்த புதிய மேனிங் சந்தை பாலியகொட பிரதேசத்தில் 15 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் 1000க்கும் மேற்பட்ட கடைகள் காணப்படுகின்றன. அத்தோடு பாரிய வாகன தரிப்பிடமும் ஊழியர்களுக்கான ஓய்வு பகுதிகளும் குளிரூட்டல் அறைகளும் வங்கி வசதிகளும் அங்கு காணப்படுகின்றன. என் கணவன் எனக்கு தந்த மோதிரம் தான் என் வாழ்க்கை. LOLCக்கும் உங்களோட தங்கம் உயிரை போன்றது. உங்களோட தங்கம் எங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆயுள் காப்புறுதி தருவது நாங்க மட்டும்தான். நேரத்துக்கு தவணை செலுத்த முடியாம போனா உங்களோட தங்கத்தை உங்களுக்கு திருப்பி தருவதுதான் எங்கட நோக்கம். உங்களால தவணையை நேரத்துக்கு செலுத்த முடியாம போனா அதற்கு தீர்வும் நாங்க தருவோம். நான் எதிர்பார்த்த தொகையை விட அதிகம் கிடைச்சதும் இல்லாம வேலையும் சுலபமா முடிஞ்சு எனக்கு மதிப்புமிக்க பரிசும் கிடைச்சது. LOLCயிடமிருந்து பெறும் சேவை தங்கத்துக்கு நிகரானது. LOLC ஃபைனான்ஸ் ரன்சவிரண்ய சேவை. தங்கம் காலநிலை அறிக்கை. நாடு முழுவதும் மேகமூட்டமான காலநிலை காணப்படும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடக்கு, கிழக்கு, தென் மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. வடக்கு, சப்ரகமுவ, மத்திய, தென் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாக திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் நிதியமைச்சர் என்ற வகையில் பிரதமர் இன்று 2021ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கிறார். கொரோனா நெருக்கடிக்கு மத்தியிலும் அரசாங்கம் சிறந்த முறையில் பொருளாதாரத்தை முகாமை செய்து வருவதாக அரச ஈட்டு மற்றும் முதலீட்டு வங்கியின் தலைவர் தெரிவிக்கிறார். மக்களை அடிப்படையாக கொண்ட உற்பத்தி துறைக்கு தலைமைத்துவம் வழங்கும் பொருளாதாரத்தை எடுத்து எம்புவதாக இன்றைய வரவு செலவு திட்டம் அமைந்திருக்கும் என்று கருத்து. தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பிரதேசங்களில் வசிக்கும் மக்கள் தொடர்ந்தும் சுகாதார வழிகாட்டல்களை கடைபிடித்து COVID-19 வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த துணை புரியுமாறு போலீசார் வேண்டுகோள். கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலைய விரிவாக்கல் செயல் திட்டத்தின் 2ஆம் கட்டம் நாளை ஆரம்பம். சர்ச்சைக்குரிய டிக்ரே மாநில தலைநகர் மீது எத்தியோப்பிய யுத்த விமானங்கள் கொண்டு தாக்குதல். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.